ஹாய் வியூவர்ஸ், இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டயட்டில் இருக்கிறவங்க இதை நார்மலாக சும்மாவே சாப்பிட்லாம். இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் தயிர் பச்சடி. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து பாட்டில் கார்டு சொல்லுவோம்ல அந்த இது. ஸோ இந்த சொரக்காயில் தயிர் பச்சடி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த சொரக்காய் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணி சத்து உள்ள காய். இந்த காய் வந்து நம்ம எல்லோரும் சாம்பார் வைப்போம், கூட்டு வைப்போம், பொரியல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி தயிர் பச்சடி வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடில் வந்துட்டு சவுத் சைடில் வந்து அதிகமாக பயன்படுத்துனதில்லை, நார்த்தில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம பொதுவாக வந்து வெங்காயம் ரைத்தா தான் பண்ணுவோம், வெங்காயம் தயிர் பச்சடி பண்ணுவோம். ஸோ வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணுவோம். ஆனால் இந்த சொரக்காய் பச்சடி நீங்கள் சூப்பராக செய்யலாம். நீங்கள் வந்து அடுப்பெல்லாம் ஆன் பண்ண தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஒரு சூப்பரான ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இது நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சாதம், அது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரியாணி, வெஜ் பிரியாணி, வெஜ் புலாவ், ஸோ மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி காயில் நம்மளால் ஒரு தயிர் பச்சடி பண்ண முடியும். அப்படின்னா இந்த சொரக்காய் எந்த காயில் பண்ணுன்னா உங்களுக்கு தயிர் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காயில் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது. பார்த்திங்கன்னா மாங்காயில் பச்சடி பண்ண மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ மாங்காய் வந்து புளிக்கும். ஸோ புளிப்பு இல்லாத ஒரு மாங்காய் நீங்கள் எடுத்து மூக்கு மாங்காய்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புளிப்பே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் நரிச்சு நரிச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். என்னடா அது இந்த தண்ணி காயில் போயிட்டு பச்சடி செய்கிறாங்களே, தண்ணி தனியாக வந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது அந்த மாதிரிலாம் வராது, சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹாஃப் சொரக்காய் தான் எடுத்துருக்கிறேன், போதும், இந்த அளவுக்கு போதும். முதல்ல வந்து நம்ம வந்து தோலெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் வந்து பாருங்க, தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் உள்ளதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டும் நீங்கள் வந்து இந்த வெளிப்பகுதியை வந்து சீவலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதை எடுக்காமல் இப்படி சீவேன், ஏன்னா அந்த கிரிப்னஸ் கிடைக்கிறதுக்கா நான் அப்படி சீவேன். சீவுறப்ப பார்த்தீங்கன்னா இது மட்டும் வரும், இது மட்டும் நம்மளால் சீவ முடியாது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக தூக்கி போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு பெரிய பெரிய ஹோலில் வந்து பண்ணுங்கள், சின்ன ஹோல் வேணாம், பெரிய ஹோலில் இந்த மாதிரி சீவுங்க. சீவுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கனமான பகுதியை மட்டும் சீவிக்கிட்டே வாங்க. அந்த உள் பகுதி வந்து சீவுறப்ப சீவ வராது. ஸோ உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் அந்த நடுவில் உள்ளதை எடுத்துட்டும் நீங்கள் சீவிக்கலாம். பாருங்க, சீவ வரல, அவ்வளோதான். இந்த பச்சடிக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாம்பார்னா கூட நீங்கள் முழுசாக கூட வெட்டி போடலாம், அந்த விதையோடு நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். கூட்டுக்கெலாம் நீங்கள் அதோடையே சாப்பிட்லாம். ஸோ நம்ம விதையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு நல்லது தான். பட் நான் வந்துட்டு இந்த பச்சடிக்கு மட்டும் இப்படி நம்ம செய்கிறோம். இல்லை எங்களுக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்னமாக நறுக்கி போட்டும் நீங்கள் வந்து பச்சடி பண்ணலாம். இப்படி வந்து நீங்கள் சீவணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி, இது வந்து பிஞ்சு சொரக்காய் தான். ஸோ விதையெல்லாம் அவ்வளோ ஹார்டாக இருக்காது, நல்லா நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம்.
A few moments later. பாருங்க இது வந்து சீவியாச்சு. இப்போ நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் எவ்வளோ அந்த சொரக்காய் நம்ம அந்த எடுத்துருக்கோமோ அதுக்கு அளவாக நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் பாருங்கள் பாதி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. பச்சை மிளகாய் வந்து நல்லா சின்ன சின்னமாக போடுங்க. இதையுமே குட்டி குட்டியாக வெட்டிடுங்க. குழந்தைங்களுக்குனா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போடாமல் இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ணுற அந்த இதோடையே போதும். ஸோ குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாய் நீங்கள் போடாதீங்க. இதையும் நல்லா வந்து பொடியாக சாப் பண்ணிக்கோங்க, பொடியாக நறுக்கிக்கோங்க. இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தயிர் 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் மட்டும் நல்லா கெட்டியாக இருக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது வந்து இந்த காயெல்லாம் தெரியவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் இது கூட ஆட் பண்ணணும். அதனால் தயிர் வந்து நிறைய வேணும். இப்போ நார்மல் நம்ம வெங்காய பச்சடிக்கெலாம் சேர்க்குற மாதிரி செய்யக்கூடாது, இன்னும் நல்லா நிறையா போடணும். அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். பாருங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம்தான். என்னென்னா அதிகமாக சேர்க்குறப்ப உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உள்ளே வந்து என்ன நம்ம காய் ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இதே இருக்காது. இதுக்கு க்ரன்ச்சினஸ் கொடுக்குறதே நம்ம வந்து குட்டி குட்டியாக ஆட் பண்ணியிருக்கிற அந்த வெங்காயம் தான். அதனால் நம்ம உப்பு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் போடணும். பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து அவ்வளோ க்ரீமியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் ரைத்தா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெஜிடபிளில் ரைத்தா வந்து உங்களுக்கு வந்து ஆனியன் ரைத்தாவோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சொரக்காய் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ராவாக சாப்பிட்றோம் வெஜிடபிள். ஸோ வந்து சமைச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி ராவாக சில டைமிங்கில் நம்ம ரைத்தா, சேலட் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா வெஜிடபிளும் உங்களால் ராவாக சாப்பிட முடியாது. ஸோ சில வெஜிடபிள்ஸ் தான் நம்மளால் ராவாக சாப்பிட முடியும். ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டு வந்து இந்த சொரக்காய். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸு, வெஜிடபிள் பிரியாணி, புலாவ், வெஜ் புலாவ் எல்லாத்தோடய நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க இதை நார்மலாக சும்மாவே சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ இல்லை லஞ்சுக்கு கூட எடுத்துக்கலாம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு எமோஜி கூட நீங்கள் வந்து அதில் வந்து
போட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அது பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் வந்து நம்ம செஞ்சு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும், அப்படியே இருக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டெல்லாம். பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.